வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கும் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க தலைமையிலான குழுவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் எவ்வித தீர்வுகளுமின்றி முடிவடைந்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் அனுராதபுரம் மாவட்ட அலுவலக உத்தியோகத்தர் கப்பம் பெறும் சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரானின் அணுத்திட்ட செயற்பாடுகள் தொடர்பில் அமெரிக்கா அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வரும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கும் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க தலைமையிலான குழுவிற்கும் இடையில் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடல் ஸ்திரமான தீர்வின்றி முடிவடைந்துள்ளது. இதற்கமைய தமது பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவிக்கின்றார். எதிர்வரும் வாரத்திலும் ஜனாதிபதி செயலாளர் தலைமையிலான விசேட குழுவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட நேற்றைய தினம் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரக்காப்புல நீதவான் நீதிமன்றத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிளின் துப்பாக்கி அபகரித்து செல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த போலீஸ் உத்தியோகத்தர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடமையை உரிய முறையில் நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டின் பேரில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் போலீஸ் கான்ஸ்டபிளின் முகத்திற்கு ஒரு வகை திரவத்தை வீசி துப்பாக்கியை அபகரித்து சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அதேவேளை சந்தேக நபர்களையும் துப்பாக்கியையும் கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அனுராதபுரம் மாவட்ட அலுவலக உத்தியோகத்தர் ஒருவர் 1.5 லட்சம் ரூபாய் கப்பம் பெறும் சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிக விலையில் மின்குமிழ்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளாதிருக்க லஞ்சம் பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்ட செயலகர் வளாகத்தில் லஞ்ச தொகையை பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்திலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி இந்த அதிகாரி தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பணிப்புரை வழங்கியுள்ளார். இந்த நபர் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவரை பணி நீக்கம் செய்யுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவருக்கு அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வடமத்திய மாகாணத்திற்கு தாம் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறித்து மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சாந்தி சமரசிங்க உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் இடைத்தரப்பினராக இணைந்து கொள்ள அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று மாலை நடத்திய விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் டாக்டர் அனுருத்த பாதனிய தெரிவித்தார். மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சாந்தி சமரசிங்கவின் இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கடும் நிலைப்பாட்டில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது இவ்வாறிருக்க மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சாந்தி சமரசிங்கவின் வடமத்திய மாகாணத்திற்கான இடமாற்றத்தை இடைநிறுத்தும் வகையில் உயர்நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டார்நாயக்க, நிமல் காமினி, அமரதுங்க மற்றும் PA ரத்நாயக்க ஆகிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இது தொடர்பான மனு ஆராயப்பட்டது. சட்ட ரீதியாக மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட தம்மை நீக்குவதற்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் எடுத்த நடவடிக்கை சட்டத்திற்கு முரணானது என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோன்று தனது இடமாற்றத்தினால் வெற்றிடம் நிலவியுள்ள மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதவிக்கு VSK சுபசிங்க நியமிக்கப்பட்டுள்ள விதமும் சட்டத்திற்கு முரணானது என டாக்டர் சாந்தி சமரசிங்க தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் இடமாற்றத்தை இடைநிறுத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்ததுடன் மனுவை நவம்பர் 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் தீர்மானித்தது.
இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணய மாற்று விகிதங்கள் தொடர்பான பார்வை அடுத்து. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. வணக்கம்.